மாவட்டம் நாகர்கோவிலில் 52 ஏக்கர் ஆரச்சர் நிலத்தை மீட்டு வீடு இல்லாத ஏழைகளுக்கு வழங்க கேட்கும் எனவும் அதை தடுக்க தவறிய தமிழக அரசை கண்டித்தும் இந்து தமிழர் கட்சி சார்பில் நாகர்கோவிலில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பண்டைய மன்னர்கள் காலத்தில் தூக்கு தண்டனை வழங்கும் போது தூக்கு தண்டனையை நிறைவேற்ற பணியாற்றும் பணியாளர்களுக்கு அப்போது மன்னர்களால் வழங்கப்பட்ட இடம்தான் ஆரச்சர் நிலம். இந்த 52 ஏக்கர் நிலத்தை மன்னர்கள் காலத்திற்கு பின்னர் இந்த இடம் சம்பந்தப்பட்ட மாநில அரசுகளின் கட்டுப்பாட்டில் வந்துவிட்டது. அரசின் நிர்வாக சீர்கேட்டால் நாகர்கோவிலில் உள்ள இந்த ஆரச்சர் நிலங்களை அதிகாரிகள் உதவியுடன் தனிநபர்கள் கைவசம் வந்துள்ளது. தற்போது அந்த நிலங்களை தனிநபர்கள் வீட்டு மனைகளாக மாற்றி விற்பனை செய்து வருகின்றனர். அதை தடுத்து நிலத்தை மீட்டு வீடு இல்லாத ஏழைகளுக்கு வழங்க வேண்டும் என கூறி தனிநபர்களிடமிருந்து நிலத்தை மீட்காத தமிழக அரசை கண்டித்து நாகர்கோவில் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இந்து தமிழர் கட்சி மாவட்ட தலைவர் ராஜன் தலைமையில் இந்து தமிழர் கட்சியினர் தமிழக அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட இந்து கட்சியினரை போலீசார் கைது செய்தனர். நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.